அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த இக்கட்டான சூழலில் எரிவாயு இருப்பை உறுதி செய்யவும் சிலிண்டர் பதுக்கலை தவிர்க்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி இந்தியா தன்னுடைய எல்பிஜி கேஸ் தேவையில் 60% இறக்குமதி வாயிலாகத்தான் பூர்த்தி செய்து கொள்கிறது. அதாவது இந்தியாவில் நாம் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டர் தொடங்கி உணவகங்கள், தேநீர் கடைகளில் பயன்படுத்தப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் மற்றும் உற்பத்தி துறைகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி கேஸ் உள்ளிட்ட அனைத்திற்குமே வெளிநாட்டில் இருந்துதான் எல்பிஜி இறக்குமதி செய்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், சவுதி அரேபியா நாடுகளில் இருந்துதான் நமக்கு தேவையான பெரும் அளவிலான எல்பிஜி கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் தற்போது போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. எனவே வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு எல்பிஜி வரத்து நின்று போனது. இதனை அடுத்து இந்தியாவில் கடுமையான எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டது. தற்போது நகரங்களில் இருக்கும் வாடிக்கையாளர்கள் 25 நாட்களுக்கு ஒரு முறையும், கிராமங்களில் இருப்பவர்களுக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறையும் கேஸ் சிலிண்டர் புக் செய்யலாம். அப்படியே சிலிண்டர் புக் செய்தாலும் முன்பே போலவே உடனே கிடைப்பது இல்லை. ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிறது என ஏராளமான வாடிக்கையாளர்கள் புகார் கூறுகின்றனர். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வு கட்டுப்பாடு இருப்பதால் டீ, காபி உணவகங்களின் விலைகள் உயர்ந்து விட்டன. இத்தகைய சூழலில் இந்தியாவில் தற்போதுள்ள சூழல் சீராவதற்கு 3 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் போரில் பாதிக்கப்பட்டுள்ள சப்ளையர்களிடம் இருந்து கிடைத்த தகவலின்படி பார்த்தால் நிலைமை சீரடைவதற்கு குறைந்தது 3 ஆண்டுகளாவது தேவைப்படும் என கூறியுள்ளனர். அப்படி பார்க்கும் போது இந்தியாவில் பழைய நிலைக்கு கேஸ் விநியோகம் சீராக 3 முதல் 4 ஆண்டுகள் தேவைப்படும் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மத்திய அரசு உள்நாட்டிலேயே எல்பிஜி உற்பத்தியை தீவிரப்படுத்தவும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் எல்பிஜி வாங்குவதற்கு முன்னுரிமை தந்து வருகிறது. எனவே வாடிக்கையாளர்கள் எல்பிஜி கேஸ் இணைப்புக்கு பதில் பிஎன்ஜி இணைப்புக்கு மாற்றக்கூடிய சாத்தியம் இருந்தால் அதற்கு மாறிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.